வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இந்த ட்ரம்ப் இன்னைக்கு வழிக்கு வந்து விட்டார், பயந்துட்டார். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த பிரான்ஸ், யூகே, இந்த நேட்டோ நாடுகள்லாம் கூப்பிட்டார் இல்லையா, இங்கே நீங்களும் வாங்க, உங்கள் போர் கப்பலை அனுப்புங்க அப்படின்னாங்கல்ல. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்களாம் வரமாட்டோம், அதை நாங்கள் தொடங்கிய வார் கிடையாது, நீங்கள் தொடங்கிய வார், நீங்கள் தான் பார்க்கணும், அதனால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, இந்த யூகே, பிரான்ஸ், இந்த மாதிரி நேட்டோ நாடுகளை பார்த்து, கோ கெட் யுவர் ஓன் ஆயில், நீ போய் அந்த குரூட் ஆயிலை போய் வாங்கிட்டு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் ஈரான் விட மாட்டாங்க இல்லையா, அவங்ககிட்ட பேசி நீ உன் ஆயிலை நீ எடுத்துக்க, நான் எதுக்குடா அங்கே வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் திறக்கிறதுக்காக நான் வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஈரான் அமெரிக்க மோதல் மற்றும் ஹார்மூஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றம் காரணமாக உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. உண்மைதானே? இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் வந்து திறக்க மாட்டாங்க. யாருக்கு? ரஷ்யா, சைனா, இந்தியா, இந்த நாடுகள் திறந்து விடுவான் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சாங்க. நம்ம கப்பல் ஒரு 4-5 கப்பல் அதுலேருந்து வந்திருக்கு. ஈரான்கிட்ட கேட்டால் அவங்க விட்டுட்டாங்க, வந்துருச்சு. ஆனால் இந்த யுஎஸ்ஏ சொல்லி திறந்து விடுறா அப்படின்னு சொன்னபோது திறக்க முடியாது. முக்கியமாக என்ன சொன்னாங்க ஈரானா, இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் 2 எதிரி நாடுகளுக்கும் கப்பலை திறந்து விட மாட்டோம், மற்ற நாடுகள் கூட திறந்து விடுவான், முக்கியமாக இவங்களுக்கு திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கோபத்தில் என்ன செஞ்சாருன்னா, நானா வரமாட்டேன், ஓ ஆயில் வந்து நீதே வாங்கி நீ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் ஈரான்ட கெஞ்சியோ எப்படியோ வா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அதை நீங்களே சண்டையிட கற்றுக்கொள்ள வேண்டும், அமெரிக்கா நீ உங்களுக்கு உதவாது என்று ஐரோப்பிய நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். என்ன கொடுத்துருக்காருன்னா, நீங்களே சண்டை போட்டுக்கோங்க, உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வால் ஸ்ட்ரீட் தாக்கம், அதாவது இந்த கருத்துக்களால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது, வால் ஸ்ட்ரீட் சந்தையில் ஏற்ற இறக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதிரி சொன்னதுனால அந்த வால் ஸ்ட்ரீட்ல வந்து விலை வந்து கூடுது, அப்புறம் குறையுது. வால் ஸ்ட்ரீட் சேனல் பார்வை என்ன சொல்றாங்க, எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க பங்குகள் ஆரம்பத்தில் தடுமாறினாலும் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் என்ற ஊகங்களால் பின்னர் மீண்டன. இந்த ட்ரம்ப் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, போய் தரைப்பட போய் நாங்கள் போய் ஈரானை தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே உள்ள எண்ணெய் வளங்கள்லாம் வந்து அணு இது ஏவுகணை அனுப்பி நாங்கள் உடைக்க போகிறோம். அப்போ அங்கே இப்போ கூட போட்டாங்க, நேற்று கூட அந்த அணு அந்த ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல ஈரானில், அங்கேயே கூட குண்டு போட்டாங்க. இப்படி இருக்கும்போது சண்டை வந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு, ஒரு என்ன சொல்லலாம், அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு அபிப்பிராயம் வந்ததுனால இந்த ட்ரம்ப்னால விட மாட்டேன், ஒரு ஈகோ பிடிச்சவன், அதனால இந்த போர் நடைபெறும், கண்டிப்பாக நடந்து ஆகும் அப்படின்னு நினைச்சதுனால என்னாச்சுன்னா, அங்கே இந்த குரூட் ஆயில் பூரா $115, $120, $130 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இன்க்ரீஸ் ஆனதுனால என்னாச்சுன்னா அமெரிக்கா பொருளாதாரம் படுக்க ஆரம்பிச்சது. அப்போ அவர் என்ன நினைச்சினாரு, இவங்களுக்காரு நாங்கள் வந்து ஆயில போய் அங்கே வாங்கலை, நீங்கள் தான் அங்கே ஆயில் வாங்குறீங்க, எங்களுக்கு ஆயில் இருக்கு, நாங்கள் எங்கள் நாட்டில் பார்த்துக்குருவோம், இப்போ நீங்களே அங்கே ஆயில் வாங்குறீங்க, அதனால் நீங்களும் அவங்க இதுங்கிட்ட போய் நீங்கள் ஆயில் வாங்கி நீ எதாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா,
நம்மளால சண்டை போட்டு ஈரானை ஜெயிக்க முடியாது. அந்த ஒரு இது முடிவுக்கு வந்துட்டார். ஏன் அப்படின்னா, என்னுடைய அபிப்பிராயம் அதான். அமெரிக்கனால ஈரானை எந்த சூழ்நிலையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆப்கானிஸ்தான் ஈரானோட ரொம்ப பலம் குன்றிய நாடு. 20 வருஷம் இங்கே இருந்தாங்க ஒன்றுங்களா. அப்புறம் என்னாச்சு, அடிச்சு பிடிச்சி வெளியில் ஓடி வந்துட்டாங்க. எத்தனையோ அமெரிக்க இராணுவம் வந்து அங்கே இறந்தாங்க. இறந்தது என்ன பலன்? ஒரு பலன் கிடையாது. அதே நேரத்தில் ஈராக் நாட்டை வந்து சதாம் ஹுசேன் அழகா நாட்டை ஆண்டுகிருந்தார். அந்த நாடு அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்தது. ஆனால் அங்கே வந்து அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லி அமெரிக்கா அந்த நாட்டில் சண்டை போட்டு சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டு அங்கே உள்ள எண்ணெய் வளத்தை பூரா தன் கண்ட்ரோலில் வச்சுருந்தாப்புல வச்சு அங்கேயே அமெரிக்காவில் நிறையா பேர் அங்கே வேலை வாய்ப்பு இருந்தது. நிறைய முதலாளிகள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணி என்னாச்சு இப்போ அப்படின்னா, திரும்பவும் ஈராக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா பேரும் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போது எங்கேயுமே அவங்களால உள்ளே போய் சண்டை போட்டு உள்ளே போனாலும் அவங்களால அங்கே நிலையாக இருக்க முடியாது. அதே மாதிரி வியட்நாம் பார், அங்கே இருந்தாங்க 50,000 மேற்பட்ட அமெரிக்க இராணுவங்களும் இறந்தாங்க. இறந்தது என்னாச்சு? ஒரு பிரயோஜனம் இல்லை. வியட்நாம் விட்டு வெளியில் வந்தாங்க. அப்போ அமெரிக்கா நடத்தக்கூடிய ஒவ்வொரு குழுமும் தோல்வி அடைகிறாங்க. அப்போ ஈரானை விட பலம் குன்றிய நாடுகளை போய் நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக அவங்களால இருக்க முடிஞ்சாலும் இருக்க முடியல. காரணம் அந்த மக்களுடைய போர்க்குணம். அந்த பழங்குன்றிய நாட்டிலே வந்து அமெரிக்கா இருக்க முடியாத போது ஈரான் ஆகிய ஒரு பயங்கரமான ஒரு வெறி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள், அதே நேரத்தில் ஏகப்பட்ட ஏவுகணை, அப்புறம் வந்து ரஷ்யாவோட சப்போர்ட்டு, அப்புறம் சைனாவோட சப்போர்ட்டு, இது இப்போ உள்ள நார்த் கொரியா அவங்க சப்போர்ட்டு, இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும்போது அமெரிக்கானால எந்த சூழலையும் ஜெயிக்க முடியாது என்ற நிலைமை வரவும் தான் இந்த ஆள் என்ன செஞ்சாங்களே, இப்போ நாங்கள் எங்களுக்கு அது சம்மந்தம் கிடையாதுப்பா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் நீ திறக்காம போகிறேன் ஈரானை, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, எங்களுடையது என்னன்னாக்கு நாங்கள் வந்து அந்த அணு ஆயுதத்தை ஒழிக்கணும், அதனால் அங்கே உள்ள அணு ஆயுத கிடங்கு மேலே நாங்கள் குண்டு போட்டு அழிச்சிட்டோம், அதனால எங்கள் போர் முடிஞ்சது, அந்த மாதிரி சொல்லி இந்த ஆள் தப்பிச்சு போகிற மாதிரி இருக்காப்புல. கண்டிப்பாக வேறு வழியே கிடையாது. எந்த சூழ்நிலையும் அமெரிக்கனால ஈரானை தோற்கடிக்கவே முடியாது. அது 100% உண்மைதான். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இப்போ ஜெயிக்க முடியாத அந்த சூழ்நிலையில் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. கடைசியாக ஒரு என்ன செய்யலாம்ல, நாங்கள் அங்கே எண்ணெய் நாங்கள் வந்து அங்கேருந்து எண்ணெயை நாங்களாம் வாங்கலை, குரூட் ஆயில் வாங்கலை, யார் வாங்குறீங்களோ அவங்க போய் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் ஈரான்ட கேட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் திறந்தான்னா திறக்கட்டானே, எனக்கு தேவை கிடையாது, என்னுடைய வேலை என்னன்னாக்க அணு ஆயுதத்தை ஒழிக்கணும், அதனால் கொண்டு போட்டுட்டேன், ஏன் வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி போரிலிருந்து அமெரிக்கா விலகி கொள்கிறது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நண்பர்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தேவையில்லாத போர், அமெரிக்கா மக்களையும் கஷ்டப்படுத்தி உலக மக்களையுமே கஷ்டப்படுத்தி எங்கே பார்த்தாலும் விலை கூடிடுச்சு. இப்போ இந்தியாவிலேயே வந்து பெட்ரோல் டீசல் பிரச்சனை கிடையாது, வீட்டுக்கு கேஸ் பிரச்சனை கிடையாது, கமர்ஷியல் கேஸ் பிரச்சனைனால நிறையா ஹோட்டல் மூடியாச்சு, மக்கள் அதாவது வேலை பார்க்க மக்களுக்கு வேலை கிடைக்கல. இந்த மாதிரி இந்தியாவிலேயே வந்து அஃபெக்ட் கொஞ்சமாக இருந்தாலும் வேறு நாட்டிலெல்லாம் பெட்ரோல் டீசல் நிறைய கிடைக்கல. நம்மளே வந்து என்ன செய்யலாம், இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் நம்ம தான் டீசல் பெட்ரோல் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குன இந்த ட்ரம்ப்னால தான் இந்த நாடு உலகமே வந்து ஒரு துன்ப நிலைக்கு உள்ளாயிருக்கு. இப்போ நான் எனக்கு வழியே இல்லை, நான் இதை விட்டு போகிறேன் என்ற அடிப்படையில் பேசியிருக்காரு.
கண்டிப்பாக அது நடந்தே தீரும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.